Hi guys, இது நம்ம சேனல் கத்துக்க நிறைய இருக்கு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, thumbnailல பார்த்த மாதிரி CIA அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். சோ லேட் பண்ணாம லெசன்க்குள்ள போயிரலாம். CIA அப்படின்றது சைபர் செக்யூரிட்டிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லனா அது சைபர் செக்யூரிட்டியோட கோர் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். சைபர் செக்யூரிட்டியோட இந்த பிரின்சிபல்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு தெளிவா ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வீடியோட எண்டிங்ல கார்ட்லயும் தரேன், மறக்காம போய் பாருங்க. இப்போ நான் அதை ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸை இன்டர்நெட் மூலமா வர த்ரெட் கிட்ட இருந்து செக்யூர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் சைபர் செக்யூரிட்டி. இப்போ CIA அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஒரு சின்ன சினாரியோ. நீங்க உங்களுடைய டேட்டாவை செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி கிட்ட போய் கொடுக்குறீங்க. அவங்க இந்த 3 பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் செக்யூர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த 3 பிரின்சிபல்ஸை பத்தி தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சி அப்படின்றது என்ன? கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னா நீங்க செக்யூர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை உங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது அதுக்கான ரைட் பெர்மிஷன் அல்லது பெர்மிட் இருக்கிறவங்களால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டேட்டாவை லாக் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான் அந்த பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போக முடியும். வேற யாரும் போகக்கூடாது, போகவும் முடியாது. ஸோ இதுதான் கான்ஃபிடென்ஷியல். இது பாஸ்வேர்ட் மட்டும் இல்லை, என்கிரிப்ட் பண்ண டேட்டாவாக இருக்கட்டும், இல்லை 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அப்படி இல்லைனா பயோமெட்ரிக் லாக் யூஸ் பண்ணி லாக் பண்ணி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த டேட்டாவாக இருந்தாலும் உங்களால் மட்டும்தான், அதாவது ரைட் பர்சனால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அடுத்தது ஐ அப்படின்னா இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டினா என்ன? நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா எப்போ போய் பார்த்தாலும் நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கணும். அதாவது எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் அந்த டேட்டாவில் வந்துடக்கூடாது. இதுதான் இன்டெகிரிட்டி. இப்படி தான் செக்யூர் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட டேட்டாஸில் யாரும் எதுவும் மாற்றிடவும் கூடாது, இருக்கிற டேட்டாலேருந்து எதுவும் டெலீட் ஆயிடவும் கூடாது. அப்படியே செக்யூர் பண்ணி வச்சாதான் அது இன்டெகிரிட்டி. அடுத்தது ஏ அப்படின்றது அவைலபிலிட்டி. அவைலபிலிட்டி அப்படின்னா நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது எந்த ஒரு பர்சன் செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த டேட்டாவை அந்த கரெக்டான பெர்மிட் இருக்கிற பர்சனால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியணும். அதுதான் அவைலபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நெட்வொர்க் மூலயமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது சர்வரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, சர்வரில் செக்யூர் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களால் ஆக்சஸ் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து பார்க்க முடியணும். அதுதான் அவைலபிலிட்டி. இன்னும் பூர்வமாக சொல்லணும்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸை நீங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அப்வியஸாக நம்ம பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்போம், ஜிபே அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அப்போது நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். யாருக்கா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் பண்ண முடியலன்னா அது வேஸ்ட்டு தானே. ஸோ அப்படி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் அவைலபிலிட்டி. இதுதான் சைபர் செக்யூரிட்டியோட 3 கோர் பில்லர்ஸ் அண்ட் 3 பிரின்சிபல்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இதை 3 பிரின்சிபல்ஸ் அண்ட் கோர் பில்லர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு டேட்டாவையும் செக்யூர் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயம், அதாவது இந்த CIA அப்படின்றதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு 3 பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது AAA, அதாவது AAA அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்பவும் தேங்க்ஸ். நீங்கள் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போது இந்த ஸ்க்ரீனில் சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்ற ஃபுல் வீடியோ இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.